இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அணு ஆயுத ஒப்பந்த விவகாரத்தில் பிடிகொடுக்காத ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் 2 வாரங்களை கடந்துவிட்டது. அணு ஆயுதங்கள் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டால் பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் நிபந்தனையை ஏற்க மறுத்ததால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இப்போது ஈரானிடம் 11 அணுகுண்டுகள் தயாரிப்பதற்கு போதுமான அணுசக்தி மூலப்பொருட்கள் இருப்பதாக அமெரிக்க தூதர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக ஈரானிடம் 460 கிலோகிராம் அளவில் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானின் அணுசக்தி மையங்களை கைப்பற்ற அல்லது அங்கிருக்கும் யுரேனியத்தை மீட்டெடுக்க அமெரிக்காவின் சிறப்பு படை பயன்படுத்தப்படலாம் என தகவல்கள் கசிந்துள்ளன. இதுகுறித்து ட்ரம்பிடம் கேட்டபோது தற்போது அதற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை, ஆனால் எதிர்காலத்தில் நடக்கலாம் என பதில் அளித்துள்ளார். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டம் உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கும் நோக்கில் அங்குள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாப்பாக அகற்ற அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் முயன்று வருகின்றன. சமீபத்தில் ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையே தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சில யோசனைகளை புதின் முன்வைத்தார். அதில் மிக முக்கியமானது ஈரானின் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு கொண்டு வந்து அங்கு பாதுகாப்பாக வைப்பது. இதுபோன்ற அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படும் பொருட்களை பாதுகாப்பாக சேமிக்கும் தொழில்நுட்ப திறன் கொண்ட சில நாடுகளில் ரஷ்யாவும் ஒன்று. ஏனென்றால் கடந்த 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தத்தின் போதும் ஈரானின் குறைந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யா சேமித்து வைத்திருந்தது. இந்த நிலையில் போருக்கு முன்பாகவே யுரேனியத்தை ரஷ்யாவுக்கு அனுப்ப ஆலோசிக்கப்பட்டது. ஆனால் அதிபர் ட்ரம்ப் இந்த முடிவில் இருந்து தற்போது பின்வாங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. காரணம், ஈரானிடம் இருக்கும் யுரேனிய கையிருப்பை முழுமையாக செயலிழக்க செய்ய வேண்டும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. இதுபோன்ற யோசனைகள் இதற்கு முன்பும் பலமுறை முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஈரான் இதனை தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. தனது நாட்டில் இருக்கும் யுரேனியத்தை வெளிநாட்டிற்கு அனுப்ப ஈரான் சம்மதிக்கவில்லை. அதே நேரம் சிறந்த ஒப்பந்தங்களை மட்டுமே நான் செய்வேன், மோசமான ஒப்பந்தங்களை செய்ய மாட்டேன் என்பதில் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். யுரேனியத்தை ரஷ்யாவிற்கு மாற்றுவது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்காது என்பது அமெரிக்காவின் கணிப்பாகும்.